நம்முடைய கர்த்தரும் அருமையரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 73 அதிகாரம் 78 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 25 வரை. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திர வழியாய் அவர்கள் வருகையில் அவர்கள் உணவு இல்லாமல் அங்கே கஷ்டப்படும் போது, ஏன்னா அவங்க ஒன்றுமே அங்கேருந்து எடுத்துட்டு வரல. கர்த்தர் சடுதியாய் புறப்பட பண்ணினார். அவர்கள் சடுதியாய் அங்கேருந்து புறப்பட்டு வருகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வனாந்திரத்திலே உணவு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது தம்முடைய பிள்ளைகள் உணவில்லாமல் இருப்பதே கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. தம்முடைய பிள்ளைகள் பட்டினியா இருப்பதை அவர் விரும்பவே இல்லை. என்ன செய்தாராம்? வானத்தின் கதவுகளை திறந்து பூரணமாய் அவர்களுக்கு அனுப்பினாரா. அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணவில்லாமல் இருப்பதையோ பணம் இல்லாமல் இருப்பதையோ நாம் கஷ்டப்படுவதையோ நாம் பலவீனத்தோடு இருப்பதையோ கர்த்தர் விரும்புவதே இல்லை. கர்த்தர் நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கு பிரியமானவர், அவர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறாராய் இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து சென்றார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக கர்த்தர் நடந்து சென்றால் நாம் பட்னியாக இருப்பதையோ நம் கஷ்டங்களில் இருப்பதையோ நம் பலவீனமாக இருப்பதையோ நம் இக்கட்டில் இருப்பதையோ அவர் விரும்புவதில்லை. வானத்துக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு தந்தருள்வார். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கோடி கோடி நன்றி தகப்பனே. நாளின் காலை முதல் உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்களோடு கூட இருந்ததே அப்பா. நன்றி 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 அப்பா. இந்த நேரத்திலும் அடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்துல தருகிறோமப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் முன்பாக நீர் கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய தேவைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், ஒவ்வொரு தேவைகள், பண தேவைகள், ஆண்டவரே பலவீனங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே நீர் வானத்துக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.